Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. ஸ்ரீரங்கத்துக்கும் ராமேஸ்வரத்துக்கும் பிரதமர் மோடி வரவுள்ள நிலையில் இந்த இரண்டு ஊர்களுக்கும் அவரின் வருகைக்கும் தொடர்பு இருக்கிறது. அது என்னவென்று கோயில்களோடு தொடர்புடையோர் கூறுவதை தற்போது பார்க்கலாம். ஸ்ரீரங்கம் தீவு பகுதியில் ரங்கநாதர் கோயில் அமைந்ததற்கும் அயோத்திக்கும் தொடர்பு இருப்பதாக கூறுகிறார் ஸ்ரீரங்கம் கோயில் ஸ்தலத்தார் பராசர பத்ரிநாராயண பட்டர். குலத்திலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தொன்று தொட்டு வழிபட்டு வரக்கூடிய பெருமாள் அந்த ஊரிலே இருக்கிறார்கள். அந்த பெருமாளை இந்த தர்மவர்மன் என்கிற சோழராஜா சென்று சேவிக்கிறான், தொழுகிறான். அவனுக்கு அந்த பெருமாள் மீது ஆசை உண்டாகிறது. அவரை எப்படியாவது நம்ம ஊருக்கு வர வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு இங்கு ஸ்ரீரங்கத்திற்கு வந்து சேஷபீடம் என்று இதற்கு பெயர், சந்தபுஷ்கரனின் கரையிலே அமர்ந்து தவம் செய்கிறான் தர்மவர்மன். அந்த தர்மவர்மன் தவம் செய்ததின் பலனாகத்தான் அயோத்தியாவில் இருக்கக்கூடிய தசரதர் ஆராதனம் பண்ண, சூரிய குலத்திலே தோன்றின அத்தனை ராஜாக்களும் ஆராதனம் பண்ண, ராமர் ஆராதனம் செய்திருக்கக்கூடிய பெருமாள் ஸ்ரீரங்கத்திற்கு விபீஷணன் மூலமாக வந்து சேருகிறார். இங்கே இந்த பெருமாள் ஸ்வயம் வியக்தமாக க்ஷீராப்தி என்கிற திருப்பார்கடலில் தோன்றியவர். சத்தியலோகத்திலே பிரம்மாவாலே ஆராதிக்கப்பட்டவர். பிறகு இக்ஷுவாகுவாலே தபஸ் செய்யப்பட்டு அயோத்தியாவிலே பிரதிஷ்டை செய்யப்பட்டவர். பிறகு தர்மவர்மனாலே தபஸ் செய்யப்பட்டு ஸ்ரீரங்கத்திற்கு எழுந்தருளுகிறார். ராவணனை வதம் செய்து பெருமாள் மீண்டும் அயோத்தியாவிற்கு வந்த பிறகு தனக்கு உதவி புரிந்தவர்களுக்கெல்லாம் பரிசு கொடுக்கிறார். அப்படி கொடுக்கறச்சே தனக்கு மிகவும் நெருங்கியதாக தொடர்பு இருக்கக்கூடிய விபீஷண ஆழ்வான், தன் அண்ணனையே விட்டுட்டு வந்தானே, அவனுக்காக தன்னுடைய குலதனத்தை கொடுக்கிறார். அதான் இந்த ஸ்ரீரங்கநாதன். ரங்க விமானத்தோடு கூடியிருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதனை பரிசாக கொடுக்கிறார். அந்த குலதனமாகிற ரங்கநாதனை விமானத்தோடு தான் கையில் எழுந்துள்ள பண்ணிக்கொண்டு விபீஷணன் புறப்பட்டு போகிற வழியிலே காவேரி சூழ்ந்திருக்கக்கூடிய ஸ்ரீரங்கமாகிற திவ்யதேசத்திலே அந்த பெருமாளை எழுந்தருளி திருவாராதனம் செய்ய வேண்டும் என்று ஆரம்பித்திருக்க, அப்பொழுது தர்மவர்மனின் தபஸுக்காக இந்த பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் வந்து சேர பங்குனி மாதத்தினுடைய பிரம்மோற்சவம் ஆரம்பிக்க வேண்டி இருக்க, அந்த பிரம்மோற்சவத்தை ஸ்ரீரங்கத்திலேயே செய்ய வேண்டும் என்று தர்மவர்மன் பிரார்த்திக்க, விபீஷணனும் ஸ்ரீரங்கத்திலே அதை செய்து போந்தான். அந்த ஆதி பிரம்மோற்சவம் முடிந்தது. பங்குனி உத்திரம் என்கிற நன்னாளோட பூர்த்தியாகிறது. பிறகு அந்த பகவானை விபீஷணன் எழுந்துள்ள பண்ண பார்க்கிறான். அவர் கிளம்ப மாட்டேங்கிறார். நான் இங்கேயே இருக்கிறேன், என் ஊருக்கு வருகிறேன் என்று சொன்னீரேன்னு சொன்னேன். இல்ல, நான் இங்கிருந்து உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக குடதிசை முடியை வைத்து வடதிசை பாதம் நீட்டி அப்படின்னு, அதாவது குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி என்று காண்பிக்கிறார். தென் மாநிலங்களுக்கும் ராமருக்கும் தொடர்பு அதிகம் என்கிறார் ராமேஸ்வரம் கோயில் புரோகிதர் சங்க ஆலோசகர் சுந்தர வாத்தியார். ராமாயண காவியத்திலே ராவணனை வதம் செய்து பின்பு அங்கிருந்து ராமேஸ்வரம் வருகிறார். ராவணனை வதம் செய்வது ஏன் என்றால், அவர் செய்த தவறு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவர் மிகப்பெரிய ஒரு சிவபக்தன். சிவ பூஜை செய்வதிலே ராவணன் மாதிரி ஒருவர் இல்லை என்று நம்மளுடைய புராணங்கள் கூறுகிறது. அதன்படி அப்படிப்பட்ட ஒரு புனிதம் வாய்ந்த சிவ பூஜையை செய்த ஒருவரை வதம் செய்வதால் நமக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துவிடுகிறது என்று நம்மளது புராணங்கள் கூறுகிறது. அப்படிப்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்வது ஒரே வழி சிவலிங்க பூஜை என்று நாம் எல்லாம் அறிமுகமாக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியானவர் ராமேஸ்வரத்திற்கு இங்கு மணலிலே சிவலிங்கம் செய்து அதை பூஜை செய்து வழிபட்டு தன்னுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்து கொண்டார் என்பது நமது சேது மகாத்மிய புராணத்திலே கூறியுள்ளார்கள். இந்த தொடர்புகளே பிரதமர் மோடி இரு நகரங்களுக்கும் செல்வதற்கான முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. இது தவிர அயோத்தி ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டை வரும் 22ஆம் தேதி நடைபெற உள்ளதால் இங்கிருந்து புனித நீர் கொண்டு செல்ல இருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஸ்ரீரங்கத்தில் இருந்து சார்லஸ் மற்றும் ராமேஸ்வரத்தில் இருந்து ஆனந்தன். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.